கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 20 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. என் பேத்திக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அவளுக்கு என்ன மாப்பிள்ளையா கிடைக்காம போயிடும்? யார் யாருக்கு எங்கெங்க அமையணும் இருக்கோ அங்கங்கே தான் அமையுங்கிறாங்க பரமேஸ்வரி. ஆமாம்மா, போன வாரம் கூட மலையூர் ஜமீன்ல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஆனால் நான் தான் என் பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆசையை வளர்த்துட்டமேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, அம்மா நான் இங்கே இருக்கட்டுமா இல்லை கிளம்பட்டுமா? என் புள்ள இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கான். என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த உறவே வேணான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேங்கிறாங்க அபிராமி. அபிராமி இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசி தான் 2 வருஷமா பேச்சுவார்த்தையே இல்லாமல் போயிடுச்சு. அவனோட ஆதங்கத்தை அவன் சொல்கிறான், உன் பக்கத்து நியாயத்தை நீ சொல்கிற. 2 பேரும் மாற்றி மாற்றி இப்படி பேசிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? சரவணா, இந்த பேச்சை இதோட விட்டுரு. நான் சொன்னேங்கிறதுக்காக என் மகன் எல்லாரையும் கூட்டிட்டு இங்கே வந்திருக்கா. அவளை எதுவும் நீ சொல்லாத, பழசை பற்றி பேசாத புரியுதா? மதுமிதா, வந்தவங்களுக்கு காஃபி பலகாரம் எல்லாம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சரவணனோட வைஃப் கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு அவங்களும் அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் தீபா மட்டும் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்போ மலர் பக்கத்தில் வராங்க. மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கிறியாங்கிறாங்க கார்த்தி. ஏதோ இருக்குங்கிற மாதிரி அரமனசா சொல்கிறாங்க மலர். இதுக்கு மேலே இவகிட்ட பேசக்கூடாது, அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே தீபாவும் கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த சரவணன், ஏமா மலர், நீ எதுக்காக அவங்ககிட்ட போய் வழியே பேசுகிற? அவன் தான் உன்னை வேணான்ட்டானே அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா அத்தை பண்ணதுக்கு மாமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மலர் கேட்க, இல்லைம்மா இந்த கார்த்தி நினச்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நாச்சியா தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. பிடிச்சாலும் புளியம் கொம்பா தான் பிடிச்சிருக்க அப்படின்னு சரவணன் கிண்டலா பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தீபாவும் அபிராமி அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. சரின்னு அபிராமி கிட்ட வந்து பேசுறாங்க. அத்தை ரொம்ப நன்றி அத்தை, கீழே எல்லாரும் முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்காம பேசுனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க தீபா. வேற என்ன பண்றது, என் பையனுக்காக இது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். கேட்டல என் தம்பி பேசினது எல்லாத்தையும். என் தம்பி பொண்ணையும் பார்த்தல, அவ எவ்வளோ அழகா இருக்கா, எப்படி படிச்சிருக்கான்னு. நான் அவளையே வேணான்னு சொன்னானா அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருப்பேன். என் தம்பி பேச்சோட பேச்சா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுன்னு சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மொத்த சொத்துக்கும் அவ ஒருத்தி தான் வாரிசுங்கிறத சொன்னான். இப்படி ஒரு சொத்துக்காரியை விட்டுட்டு உன் பையனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்னு சொல்லாம சொல்லி காட்டிட்டான். இன்னும் இந்த பூஜை முடிஞ்சு போறதுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. நான் மட்டும் என்ன கொஞ்ச நஞ்சா பேச்சா பேசினேன்? நானும் நிறைய பேசிட்டேன். எங்கள் அம்மாவும் ஒன்றும் லேசுப்பட்டவங்கெல்லாம் கிடையாது. நான் எப்படிப்பட்ட மருமகளை பிடிச்சிருக்கேன்னு அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்காக உங்ககிட்ட பேச்சும் கொடுப்பாங்க. இன்னும் நான் எப்படியெல்லாம் அவமானப்படணுமோ தெரியல. எல்லாம் என் தலை எழுத்துங்கிறாங்க அபிராமி. அத்தை நீங்கள் சங்கடப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுங்கிறாங்க தீபா. போதுமா போதும், வந்த இடத்துல நான் ஏதாவது சொல்லி நீ கண்ணை கசக்கிட்டு நின்னேன்னா அந்த பொல்லாப்பும் என் மேலே தான் வந்து விழும். நான் தான் சொல்லிட்டேனே, எல்லாம் என் தலை எழுத்து, என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே அங்கேருந்து அபிராமி கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கார்த்திக் நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தீபா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன தீபா, அம்மா உங்ககிட்ட என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், ஒன்றும் இல்லை சார், நான் தான் அத்தை கிட்ட அவங்க என்னை விட்டு கொடுக்காம பேசினதுக்காக நன்றி சொல்லான்னு வந்தேன். சரி, அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லலை சார், அவங்க தம்பி பேசினதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க, அவ்வளோதான் சார் அப்படின்னு தீபா சொல்லவும், கார்த்திக் அப்படியே தீபாவே சைலண்டாக பார்க்குறாங்க. ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு தீபா கேட்கவும், தீபா அம்மா ஆகட்டும் பாட்டி ஆகட்டும் இல்லை மாமா ஆகட்டும் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீங்கள் தான். இது சும்மா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கிறதுக்காக நான் சொல்லலை. மாமா பேசினது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். மலர் அவங்க பொண்ணு, அதனால் அவங்க விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. நீங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கார்த்திக் ரொம்பவே சப்போர்ட்டிவாக தீபாவுக்கு பேசவும் தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் ஒரு ஃபோன் வருது. கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா அப்படியே கார்த்திக்கே பார்த்துட்டு இருக்காங்க. சரவணன் மலர் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தீபா அந்த வழியா போறாங்க. அப்போ ஏன் நில்லு, நான் மாமா கிட்ட பேசும்போது நீ ஒரு மாதிரியா பார்த்தியே அப்படின்னு மலர் கேட்கவும், இல்லையே நான் தப்பா எதுவும் பார்க்கலையேங்கிறாங்க தீபா. ஓ, நீ தப்பா வேற பாப்பியா? மாமா உனக்கு தாலி கட்டியதுனால உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் மாமாவோட முறை பொண்ணு, எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நீ அவர் வாழ்க்கையில வந்தது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஆனா அவர் எனக்கு அத்தை பையன், பிளட் ரிலேஷன்ஸ், அதனால எனக்கு அதிகமான உரிமை இருக்கு. நான் எப்பவும் போல மாமா கிட்ட பேசுவேன் பழகுவேன் அப்படின்னு சொல்லவும், தாராளமாக பழகுங்க பேசுங்கிறாங்க தீபா. நான் அவங்ககிட்ட ஒன்றும் பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக சரவணன் வராங்க. என்னம்மா பேச்சு அப்படின்னு மலர்கிட்ட கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா, நான் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு மாதிரியாக முறைச்சு பார்த்துட்டு போனாங்க, அதுதான் பேசிட்டு இருக்கேங்கிறாங்க மலர். ஓ, நீ முறைக்க வேற செய்வியா? ஏதோ உன்னோட நேரம்
நீ கார்த்தியோட வாழ்க்கையில நுழைஞ்சிட்ட. ஏதோ எங்க அக்காவும் உன்னை விட்டு வச்சிருக்காங்க. உன் தகுதி என்னங்கிறது புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சரவணன் சொல்லவும், ஏன் தகுதி என்னங்கிறது என் வீட்டுக்காரருக்கு தெரியும். நீங்க அளவு சொல்லி அந்த அளவோட வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தீபா அங்கிருந்து கிளம்பவும், பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் பேசுறா பாத்தியா அப்படின்னு சொல்லவும், ஆமா இந்த வாய் வச்சுதான் அவன் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கிறாங்க மலர். இதை கேட்டதுமே என் திறமை என்னங்கிறது என் வீட்டுக்காருக்கும் மாமனார் மாமியாருக்கும் தெரியும்னு சொல்லவும், இங்க பாரு நான் சொல்றதை கேட்டுட்டு போ. இன்னும் எத்தனை நாளைக்கு எங்க அக்கா உன்னை வீட்டுல வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. பேசாம இப்பவே உன் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சரவணன் சொல்லவும், தீபா அப்படியே திரும்பி பாக்குறாங்க. இங்க பாரு எங்ககிட்ட தேவையில்லாம வாய் சவடால் போட்டுட்டு இருக்காத. உன்னோட சேஃப்டிக்கு தான் சொல்றேன். எங்க அக்கா கிட்ட நீ வாழவே முடியாது. எங்க அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ பேசாம உங்க அப்பா வீட்டுக்கு போயிருங்கிறாங்க சரவணன். தீபா பேசாம அங்கிருந்து அமைதியா போறாங்க. அப்போ மதுமிதா இதையெல்லாம் கேட்டுட்டு, இங்க பாருமா அவருக்கு அவங்க அக்காவை பத்தி தெரியுங்கிறாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா உன் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் ஒரே மாதிரி தான். நானும் ஒன்றும் இல்லாம தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தேன். ஆனா என் மாமனார் என் குணத்தை மட்டுமே பார்த்து என்னை மருமகளா ஏத்துக்கிட்டாரு. என் மாமியாருக்கு என்னதான் ஜமீன் கௌரவம் இருந்தாலும் அவங்க சரியா தான் பேசுவாங்க. எது நியாயமோ அதை மட்டுமே பேசுவாங்க. ஆனா என் வீட்டுக்காரும் மாமியாரும் அப்படி கிடையாது. அவங்க பண்றதும் பேசுறதும் தான் சரிங்கிற மாதிரி பேசுவாங்க. அவர் பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா தீபாவை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததான் தீபா அங்க வச்சிருக்கிற போட்டோஸ் எல்லாம் அப்படியே லைனா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி கார்த்திகை போய் பாக்குறாங்க. கார்த்திக் ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. ஆள் வரது கூட தெரியாத அளவுக்கு மியூசிக் கேட்டுட்டு இருக்கியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் தீபா பார்க்கலான்னு சொல்லி வராங்க. தீபா போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜாடிக்கேத்த மூடிதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தீபா கிட்ட போறாங்க. மீனாட்சியை பார்த்ததுமே தீபா, அக்கா இங்க பாருங்க இந்த போட்டோல எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், சரியான ரசனக்காரி தான் நீ அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா நம்மளும் அந்த காலத்துல இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எனக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும். எங்க வரலாறு வாதியார் அவ்வளோ நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இப்ப இந்த வீட்டை பார்த்ததும் எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சுங்கிறாங்க தீபா. சரிதான், இப்பதான் நான் கார்த்தியை பார்த்துட்டு வர மெய் மறந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. இங்க நீ என்னடானா இதையெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. உன் பாட்டுனாதான் கார்த்திக் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் தீபா ரொம்பவே வெக்கப்படுறாங்க. ஹலோ மேடம், ரொம்ப வெக்கப்படாதீங்க. நீ பாடின பாட்டுன்னு தெரியாம யாரோ பல்லவி பாடின பாட்டுன்னு நினைச்சுதான் கார்த்திக் கேட்டுட்டு இருக்காரு. என் வீட்டுக்காரர் மட்டும் இந்த மாதிரி யாரோ பாடின பாட்டை இப்படி மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தா நான் அப்படியே கொந்தளிச்சிருவேன். உனக்கு அந்த மாதிரி பொசசிவ் ஆகாதா அப்படின்னு கேட்கவும், அக்கா அதை நான் தானுக்கா பாடினேன். அது மட்டும் இல்லாம கார்த்திக் சார் கிட்ட நான் பல்லவியா பேசும்போது அவங்க எவ்வளவு கண்ணியமா பேசினாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தீபா சொல்லவும், சரி அவர் எந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்காருங்கிறத நீ பல்லவியா ஃபோன் பண்ணி கார்த்திக் கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், இப்போ உங்களுக்கு அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு தெரியணும். அதுக்கு தானே இப்படி பண்ண சொல்றீங்க அப்படின்னு தீபா கேட்டுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.